நில அபகரிப்பு அதிகரித்து விட்டதா? இதுக்கு என்ன செய்ய போறாங்க? நில அபகரிப்பு அரசியல்வாதிகளிடமிருந்து தப்பிக்க என்ன வழி? ஈசான் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ஈசாந்து 2 கருத்துரையாளர்கள் இன்று நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார். வணக்கம் கோபால். நந்தகுமார் சார் வணக்கம். எப்படி பார்க்குறீங்க இந்த நில அபகரிப்பு? எல்லாருமே தங்களுடைய சேமிப்பாக ஒரு நிலத்தை பார்க்குறாங்க, இன்னொன்று தனக்கு பூர்வீகமாக கிடைத்த சில நிலமாக இருக்கும். இந்த 2 இடத்துலையுமே அபகரிப்பு அப்படிங்கிறது நடக்குது. அதை ஈஸியாக உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை, ஒருத்தர் புகார் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கா, நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா அதுக்கு அப்படின்னு பல்வேறு தாண்டி அலைக்கழிக்க வைக்கிறார்களை தாண்டி புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிற வருத்தத்தோடு நீதிமன்றம் செல்றாங்க. இது நடக்கிறது எதனால சார்? இது இன்னைக்கு நேற்று இல்லை, தொன்று தொட்டு இந்த நில அபகரிப்புங்கிறது பெருவாரியான அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. அதாவது அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரம் அற்றவர்கள் மேலே ஆதிக்கத்தை செலுத்தி அவர்களுடைய நிலத்தை பிடுங்கிறதுங்கிறது தொன்று தொட்டு நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய படித்த முன்னேறிய சமுதாயத்தில் இது கொஞ்சம் ஷேப் அண்ட் சைஸ் மாறி இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன இந்த வழக்கு கூட பார்த்திங்கன்னா நீதிபதி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. காரணம் என்னென்னா, இதில் அரசியல்வாதிகள் ரவுடிகளையும் ஊக்குவிக்கிற மாதிரி போலீஸ் செயல்படுது. அப்போ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுறீங்க. இதை இந்த மாதிரி லேண்ட் கிராப் பண்ணுறவங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறனால காவல்துறை மீது மக்களுக்கு பெருத்த அவநம்பிக்கை ஏற்பட்டுடும். இது ஹை டைம் தட் கோர்ட் ஹேஸ் டு இன்டர்வீன் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த போலீஸினுடைய விசாரணையை மானிட்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோன்னு ரொம்ப விரக்தியாக சொல்கிறார். அப்போது இந்த கேஸ்னுடைய முகாந்திரம் பார்க்கும்போது நீங்கள் அறிமுகத்திலே சொன்ன மாதிரி யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவங்க மேலே வழக்கு தொடுத்து அவங்கள தண்டிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி அதிகாரமும் பதவியில் இருக்கிறவங்களும் அந்த அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் உள்ள அமைப்புகளும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரலாக அவங்களுடைய ஆதரவாக போகாமல் அவங்களுக்கு எதிர்த்து செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணம் இந்த நில அபகரிப்புக்குன்னு கேட்டுங்க. இன்றைக்கி எல்லா ரிசோர்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி லேண்டுங்கிறது ஃபிக்ஸ்டு ரிசோர்ஸ். இது எச்சாகாது, குறையறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்மளுடைய சென்னை நகரிலேயே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளார இந்த கடல் மேலே வரும். அப்போ ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளார அந்த ஈசிஆர் ரோட்டில் கொஞ்சம் தண்ணி மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிலங்கிற ஒரு ரிசோர்ஸு வெரி லிமிட்டட் ரிசோர்ஸ். இது எக்ஸ்பேண்ட் ஆகாது, குறையறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, இந்த லேண்டினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் போகுது, அதிகமாகிட்டே போகுது. இன்றைக்கி ஒரு சாமானிய மனிதன் ஒரு சாதாரண ஒரு சின்ன இடம் வாங்கி அவனுக்கான உறைவிடத்துக்காக ஒரு சின்ன இடமோ வீடோ இன்றைக்கி கட்டுற அளவுக்கு ஒரு சாமானியனுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதையும் மீறி ஒரு மக்கள், சாமானியப்பட்ட மக்கள் கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி ரத்தத்தையெல்லாம் வேர்வையாக சிந்தி தான் இருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணும், வீடு வேணும், நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய மகனோ மகளோ கஷ்டப்படாமல் அட்லீஸ்ட் இருக்கிறதுக்குனாச்சுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக தான் அவங்க பெரிய முயற்சி எடுத்து நிலங்களை வாங்கினாங்க. இப்போ இந்த நிலம் கையெடுக்கப்பட்டது எல்லாமே பார்க்கும்போது இந்த அதிகார வர்க்கம் அதிகாரம் அற்ற சாமானியர்கள் மேலே தான் இங்கே ஆதிக்கம் செலுத்துறதை நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, இது மதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அடுத்தது இன்றைக்கி உங்கள்கிட்ட தங்கமோ காசோ ஏதோ இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் மறைச்சி வைக்க முடியாது. ரைடு வரும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க, பண்ணிப்பீங்க. ஒரு லேண்டுங்கும் போது ஒரு சாதாரண டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை எங்கேயோ நீங்கள் போய் மறைச்சி வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு பெரிய ஒரு காசை மறைச்சி வைக்கிறது ஒரு சாதாரண ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் தான் அதனுடைய ஒர்த்து, அந்த டைட்டில் டீடு. அப்போ அதை எங்கேயாவது மறைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். மறைச்சு வைக்கலைன்னா கூட காப்பி டாக்குமெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். மேபி பர்ன்ட் ஆர் எனிதிங் ஏதோ. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம சிரத்தை எடுத்து ஒரு ஆர்டிஐ போட்டு, இப்போ கூட நீங்கள் கர்நாடகாவில் கேஸ் புகஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க, இந்த முடா ஸ்கேம் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு பொது ஆக்டிவிஸ்ட் இருக்கவங்க கொஞ்சம் முன்னெடுப்பாக எடுத்து இதெல்லாம் மக்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்
அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளியே வருது. இதில் இன்னொன்று, இன்றைக்கி அரசியல்வாதிகள் இதில் பெரிய அளவுக்கு ஈடுபடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இந்த கட்சி அந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாமே இல்லை. இதில் எல்லாமே ஒரே பேட்டர்ன். இன்றைக்கி வந்து அவர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் இது, ஆட்சியில் இருக்கிறவங்க தான் இப்படி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எந்த இடத்துலையாவது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு அந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ கவர்மெண்ட்டில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுமே வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இது ஒரு அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகம். அப்போ இது எந்த இடத்துல மாற்றணும் அப்படிங்கிறது நான் பார்க்கும்போது தனி மனிதன்ட்டு தான் இந்த மாற்றம் வரணும். சார், காவல்துறை தனி மனிதன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிலத்தை அபகரிக்க வேண்டும், எளிதாக நம்ம சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. நீங்க சட்டம் சார்ந்து காவல்துறை சார்ந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா? தனி மனிதன்னா நீங்க என்ன சொல்றீங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. வாக்காளர், நான் சொல்றது வந்து வாக்காளர். அது ஒரு பெரிய விஷயம் சார். ஓட்டு போட்டு யார் செய்தாலும் இது ஒரு தனி ரூட் சார் நடக்குது. அதைத்தான் சொல்ல வரேன் நான். இன்னைக்கு ஒரு காவல்துறை இருக்கு, காவல்துறை வந்து சரியா செயல்படலை, இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன் சரியா செயல்படலைன்னா அதை கண்டிக்க வேண்டிய உரிமை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட எங்கிட்டையும் இருக்கா? வாக்காளர்கிட்ட இருக்கா? நம்மளோட உரிமை ஒரே ஒரு உரிமை என்னன்னா நம்மளை ஆளக்கூடிய ஆர்டர் போட்டா போதும் சார். எல்லாத்துக்கும் வாக்காளர், எல்லாருக்கும் வாக்காளர் தான் சொல்ல வரீங்க. இன்னைக்கு அந்த டிஜிபி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காருங்கிறதா முக்கியம். அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகளை பூரா கண்காணிச்சு சரியான முறையில் நடவடிக்கையை செய்ய வைக்க வேண்டியது யாரு? எத்தனை அதிகாரிகளை மாற்ற முடியும்? அதிகாரிகளை மாற்ற முடியாது. அதை தான் சொல்ல வரேன் நான். நீங்க அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் முக்கியம். அப்போ நான் ஓட்டு போடும்போது இதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் இப்போ ஓட்டு போடும்போது நம்ம என்ன பண்றோம்? காசு கொடுப்பாங்களா, நம்ம சாதிக்காரனா, நம்ம ஊர்க்காரனா, எல்லாருமே இல்ல. அதைத்தான் சொல்ல வரேன் இன்னைக்கு. அதாவது பெரும்பாலும் நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கா சார்? அந்த ரேஷியோ இருக்கா? இத பார்த்து தான் நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? இன்னைக்கு பெரும்பாலான குற்றச்சாட்டு எல்லா கட்சிகள் மேலேயும் எல்லா பொதுமக்களும் வைக்கிறதே ஒவ்வொரு தேர்தலையும் இன்னைக்கு தேர்தலுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறாங்கிறது தான். இதை நீங்க இல்லைன்னு மறைக்க முடியுமா? உங்களுடைய எத்தனையோ செய்திகள்லயே வந்திருக்கு அது. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வாக்காளனா இருக்கிறவங்க நம்மளுடைய கடமையை சரிவர புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கடமை என்ன? நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறது, நல்ல ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கிறது. அப்போ நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு காசின் அடிப்படையிலையோ சாதியின் அடிப்படையிலையோ என்னுடைய ஊர்க்காரங்கிற அடிப்படையிலையோ என்னுடைய கட்சிக்காரன் என்னுடைய தலைவருக்கு நிறுத்தியிருக்காருங்கிற அடிப்படையிலோ இல்லாம ஒரு எஸ்ஐ திருந்த வேண்டும், ஒரு இன்ஸ்பெக்டர் திருந்த வேண்டும், ஒரு ஏட்டையா திருந்த வேண்டும்னா கூட வாக்குகள் தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. இப்ப இந்த ஆட்சியாளர்கள் வந்து காவல்துறை மேல நிர்பந்திக்கும் போது அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல இவர் நந்தகுமார்ட்ட கேட்கிறேன். ஒண்ணு வந்து ரங்கராஜன் சார்கிட்ட நான் என்ன உடன்படுறேன்னா, இதுல இந்த கட்சி அந்த கட்சிலாம் வேறுபாடு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வந்து அப்ப நீங்க ஓட்டின் மூலமா இந்த கட்சி வந்தாலும் தான் நடக்கும், ஓட்டின் மூலமா இந்த கட்சி வந்தாலும் சேர்ந்து தானே சார் நடக்கும். கட்சியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லல, வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. எந்த கட்சின்னு பாக்காதீங்க. வேட்பாளர் வெற்றி பெறுவது இங்க நீங்க எலக்டோரல் சிஸ்டமே அதத்தான் சார் சொல்ல வரேன். அப்ப நீங்க அடிப்படையில மாற்றத்தை கொண்டு வராம நீங்க எப்படி எல்லா மாற்றத்தையும் சரி பண்ண முடியும்? ஒரு பிரச்சனைக்கு வந்து ஃபவுண்டேஷனை நீங்க கரெக்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது அவருக்கு சொத்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கேசஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு சினிமாவுக்கு போகணும்னா கூட அந்த சினிமாவை பத்தின விமர்சனம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 சேனலை பார்க்குறோம், 4 புக்கை படிக்கிறோம். ஒரு சாதாரண 2.5 மணி நேரம் சினிமாவை பார்க்க போறதுக்கு 5 வருஷம் நம்மளை ஆள போறவங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு ஒரு வேட்பாளராக ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நிற்கும் போது அந்த வேட்பாளர் யாரு, எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தா, அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன கேசஸ் அவர் மேல இருக்குது, எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஒரு சினிமாவுக்கு நம்ம பண்ற ரிசர்ச், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளரை வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? நம்ம கட்சி, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம தலைவரை நிறுத்திட்டாரு, நம்ம சிம்பல்ல நிக்கிறாரு, நம்ம ஜாதிகாரன் நிக்கிறான், நமக்கு காசு கொடுத்தவங்க நிக்கிறாங்க. வர மாட்டாங்களா சார்? இல்ல இதுல ஜுடிஷியரி ஆர்டர் போட்டுருக்கு சார், இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? இல்ல கண்டிப்பா இது நடக்கணும். இப்போ சார் இன்னொன்னு சொன்னார். அதாவது வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ காமன் மேன் பண்ற என்க்ரோச்மெண்ட்டுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ற என்க்ரோச்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு ஏழை பாதிக்கப்படுறதுக்கும் பணக்காரன் பாதிக்கப்படுறதுக்கும் இப்போ இன்னைக்கு ஜுடிஷியலுக்கு வர்றது பூராமே என்னன்னா, எங்கெங்கெல்லாம் பணக்காரர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் முன்ன நின்று வழக்கை கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை வழக்கை கொண்டு வந்து இப்போ இன்றைக்கே நீங்கள் சொன்ன அந்த கார்த்திக் கேஸில் கூட வந்து அந்த ஈசிஆரில் ஒரு 18.25 சென்ட் வந்து 100 கோடி போகிறனால அவர் அதை எடுத்து கொண்டு போய் கோர்ட்டில் இன்றைக்கி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தப்பு செய்கிறாரு, அதுக்கு மேலே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமும் முடியலன்ட்டு இன்றைக்கி ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த கேஸை நடத்துறது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 2 சென்ட் 3 சென்ட்டில் அபகரிச்சிட்டு இருக்கிறீங்க பூரா இந்த கேஸை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நடத்த முடியாது. இன்னைக்கு பணக்காரர்கள் எங்கெங்க அதிகமா இந்த நில பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் இந்த கோர்ட்டுக்கே கொண்டு வராங்க.
அப்ப ஏன் வந்து இந்த மக்களை வந்து நம்ம வந்து அந்த அரசியல்வாதிகள் மேல கொண்டு வரோம்னா, இந்த அதிகாரிகள் பூராமே சார் சொன்ன மாதிரி இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், இப்ப இன்னைக்கு நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ரெஜிஸ்ட்ரார் சொல்றீங்க, இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எவ்வளவு ஃப்ராடு நடக்குதுன்னு நம்ம பாக்குறோமே. ஒரு ஊர்ல நிலம் வாங்குறாங்க, நியாயப்பிரகாரம் அந்த ஊர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். ஒரு மதுரையில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் திருநெல்வேலியில ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்றதா பார்க்க முடியுது. அப்படி பண்றாங்க அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தான். அதான் சொல்ல வரேன். அப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இல்லீங்களான்னு கேட்டீங்களே. அது எப்படி பண்ண முடியும்? அதிகார துஷ்பிரயோகம், ஆளுங்கட்சியினுடைய அரசியல்வாதிகளுடைய அழுத்தங்கள் இருக்காதுல்ல சார்? இருக்கே. நீங்க எல்லாத்தையும் கேஸ் எடுத்து பாருங்க. இத்தனைக்கு மதுரை கோயிலினுடைய இடத்த 1.5 ஏக்கராக்கு மேல இருக்கிற அந்த இடத்த, மதுரையில் இருந்த கோயில் நில இடத்த திருநெல்வேலியில ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதை கொண்டாந்து இங்க சென்னை பக்கத்துல இந்த இன்னொரு ஊர்ல வந்து அடமானம் வைக்கிறாங்க. அவங்களாம் இன்னைக்கு வெளியே, நமக்கு அந்த கேசஸ்லாம் வெளியே வரலையா? அப்ப கோயில் நிலம் எப்படி வந்து ஆக்கிரமிப்பு செய்ய முடியும்? ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க செய்யாம, ஆட்சியாளர்களுடைய சம்பந்தம் இல்லாம. அப்படிங்கிறது அந்த கோவிலுடைய அந்த ஆதீனங்களோ அந்த மடங்களோ அந்த பகுதியில இருந்திருக்கும், அந்த ஊர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கும். அது மட்டும் இல்ல, தலைமை பீடம் எங்க இருக்கு அந்த ஊர்ல ரெஜிஸ்ட்ரேஷன். சென்னை சிட்டி எடுத்துங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை யூனிவர்சிட்டிஸ், எத்தனை காலேஜஸ் கவர்மெண்ட்னுடைய இடத்தை என்க்ரோச் பண்ணி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் லேண்ட் கிராபிங் தானே. அரசியல்வாதி எடுக்கிறத மட்டும் நம்ம பாக்குறோம். சார் அதான் தெளிவா சொன்னாரு. கேட்கல சார். இப்ப கேட்கக்கூடிய நபர் அரசு கேட்கறது இல்ல. அப்ப நீங்க ஒரு இடத்துல அரசு கேட்கலன்னா அடுத்த இடத்துல கேட்க மாட்டாங்கங்கற தைரியத்துல தான் போய் தப்பு செய்யறதுன்னு சொல்லி சில இடங்கள்ல நார்ம்ஸ் இருக்குது. நீங்க இத்தனை ஏக்கர் ஆக்கிரமிப்புக்கு என்ன நார்ம்ஸ் இருக்கு? ஆக்கிரமிப்புக்கு there are no norms. நீங்க இத்தனை ஏக்கர் வச்சிருந்தீங்கன்னா கல்வி நிலையங்களுக்கு இல்ல இப்ப நான் ஒரு 100 ஏக்கருக்கு நான் வந்து ஹாஸ்பிடல் கட்டறங்கறனால கவர்மெண்ட் வந்து ஆக்கிரமிச்சுக்கலாம் அப்ரூவல் இல்லாம. ரங்கராஜன், இது போன்ற நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புகள் மூலமாக இனி நில அபகரிப்பு தடுக்கப்பட்டு விடுமா என இவ்வளவு காட்டமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால சுருக்கமா கண்டிப்பா இது வந்து ஒரு முன்னெடுப்பு, வரவேற்கணும். அடுத்தது இன்னைக்கு இதை பர்மனெண்டா நிறுத்தணும்னா டெக்னாலஜியை உள்ளர கொண்டு வரணும். இன்னைக்கு உலகளாவியல வந்து பெரிய அளவுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கிறது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு பல நாடுகள் வந்து ஜார்ஜியா, யுக்ரைன், துபாய், இந்த மாதிரி பல நாடுகள் வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் கூட சில மாநிலங்கள் அதுக்குண்டான முன்னெடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது வந்து டீசென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ இந்த நீங்கள் சொல்லுங்க, இப்போ எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய, இந்த பத்திரத்துறையில் பதிவுத்துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஊழல்கள் தான் இத்தனை அபகரிப்புக்கும் ஒரு ஊற்றுக்கண் எங்கே இருக்குன்னா அந்த பத்திரப்பதிவுத்துறை தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நானும் இவரும் ஒரு லேண்டை வாங்குறோம் விற்கிறோம்னா, நீங்கள் தான் அந்த பத்திர பதிவுத்துறைனா எல்லா விதத்திலையும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குது. யூ ஆர் த தேர்ட் பார்ட்டி டு டூ எனிதிங். பட் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை கொண்டு வரும்போது என்னன்னா, இது கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்டு. ஒருத்தர்கிட்ட இது வந்து கம்ப்ளீட்டாக போய் இருக்காது. இது வந்து ப்ராடர் டேட்டாபேஸ். அப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உள்ளார வரணும். அப்போ வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு பல மாநிலங்களில் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அதை கொண்டு வராங்க. சில இதில் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ்க்கு அதை கொண்டு வராங்க. ஒவ்வொரு மாநிலமும் இப்போ இதை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி பெரிய அளவுக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எதுக்காகனா, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்கள் போகும்போது ஒரு பத்திரப்பதிவில் பார்க்கும்போது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கம்ப்ளீட்டாக வரும். இப்போ தாய் பத்திரம் இருக்குது, அதுக்கு மேலே பட்டா சிட்டா. அப்போ ஒரு நிலத்துக்குன்னா ஒரு பட்டா ஒரு 4 வருஷத்துக்குள்ளார மாற்றிக்கலாம், ஹவுஸுக்குன்னா பட்டா லைஃப் லாங் இருக்கும். இந்த மாதிரி நிறையா சட்ட சிக்கல்கள் இருக்கும்போது இதை பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளார கொண்டு வந்தீங்கன்னா, ஆதி காலத்திலிருந்து இதில் என்னென்னலாம் நீங்கள் இன்புட் பண்ணீங்களோ எந்த இடத்துலையும் நீங்கள் போய் டேட்டாவை வந்து உங்களால் டேம்பரே பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி வந்து இது டேம்பர் ப்ரூஃப் சிஸ்டம். டிரான்ஸ்பரன்சி 100% டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ இது வந்து கொண்டு வரும்போது என்னன்னா, யாரும் வந்து எந்த இடத்துலையும் போய் எந்த டாக்குமெண்ட்டையுமே உங்களால் வந்து ஃபோர்ஜ் பண்ண முடியாது. எந்த இடத்துலையுமே எந்த தவறுகளும் வந்து உங்களுக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ண முடியாது. அப்போ ஒரு பக்கம் இந்த கோர்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுடைய அட்டூழியங்களை தட்டி கேட்கறதுக்கு, இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை தட்டி கேட்கறதுக்கு கோர்ட்டினுடைய நடவடிக்கை வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும், இது மட்டும் நிரந்தரமாக இதுக்கு தீர்வு காண்றதுக்கு 10 பத்தாது. ஒரு நிரந்தரமான நீடித்த நிலைத்த ஒரு தீர்வு வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார நம்ம கொண்டு வரணும். அதுக்கு உண்டான சட்ட திருத்தங்களை செய்யணும். கம்ப்ளீட்டாக அதுக்கு உண்டான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். எஃபிஷியன்சி, அதே மாதிரி பயங்கரமான எஃபிஷியன்சி கிரியேட் ஆகும். உங்களுக்கு எந்த இடத்துலையும் யாருமே போய் ஊழல் பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த டெக்னாலஜின்னு உள்ளார வரும்போது என்ன ஆகுனா, இதுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் ரெமிடி கிடைக்கும். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசியல்வாதியோ இல்லை அதிகாரிகளோ ஒரு உயிரை பணைய வச்சு, அதுதான் இந்த கோர்ட்லையும் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இதுக்காக நிறைய கொலைகள் நடக்குது. அப்போ என்ன பண்ணுவான், ஒரு உயிருக்கு பயந்தவன் அட சொத்து போனாலும் பரவாயில்ல, தொடர்ச்சி தான் படுகொலைகள் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நிறுத்தணும்னா டெக்னாலஜி உள்ளார வரணும். இருக்கு. நன்றி.